உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை அங்கீகரிக்கும் குழுக்களை மறுசீரமைப்பு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கிட்னி, கல்லீரல் திருட்டு உட்பட சட்டவிரோத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதற்கு அனுமதி வழங்கக்கூடிய அந்த அங்கீகாரம் வழங்கக்கூடிய அந்த குழுவானது மாற்றி அமைக்கப்பட்டு தற்போது தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. முதலில் மாநில அளவிலான குழு என்பது இருந்து அந்த மாநில அளவிலான குழுவை தான் தற்போது இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆகியவற்றிற்கான அந்த அங்கீகாரத்தை வழங்கும். தற்போது மண்டல அளவில் அதற்கான குழுக்களை பிரித்து தற்போது அதற்கான அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வடக்கு மண்டலம் பொறுத்தவரை சென்னையை தலைமையிடமாக கொண்டும், மத்திய மண்டலத்தை பொறுத்தவரை தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டும், மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோவையை தலைமையிடமாக கொண்டும், தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரை மதுரையை தலைமையிடமாக கொண்டும் செயல்படும் என்ற அந்த புதிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமாக மொத்தமாக 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய அந்த குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சமீப காலமாக குறிப்பாக அந்த பெரம்பலூர் அந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் ஏற்பட்ட அந்த கிட்னி திருட்டு தொடர்பான வழக்கில் பல்வேறு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இதற்கு அனுமதி வழங்கக்கூடிய அந்த குழுவை மறுசீரமைத்து தற்போது தமிழக அரசு அதற்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்திற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் தேவைப்பட்டால் காவல்துறையுடைய பரிந்துரையை பெற்று அவர்கள் அந்த வழக்கு தொடர்பாகவும், அதே நேரத்தில் அந்த பயனாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையான பயனாளர்கள் தானா, அதே நேரத்தில் உறுப்பு தானத்திற்காக அழைத்து வரப்படக்கூடியவர்கள் பணத்திற்காக ஏதும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவர்களுடைய உடல் உறுப்புகள் திருடப்படுகிறதா போன்றவற்றை தேவைப்பட்டால் இந்த குழு காவல்துறை மூலமாக அதனை விசாரணையும் மேற்கொள்ளலாம் என்ற அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புகார்கள் தொடர்ந்து, அதாவது கிட்னி திருட்டு மற்றும் அந்த உடல் உறுப்பில் குறிப்பாக கல்லீரல் திருட்டு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் மண்டல அளவில் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டு தற்போது தமிழக அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.